Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் பார்வையிட்டார். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழை காரணமாக கம்மாய்களில் உடைப்புகள் ஏற்படும் அபாயத்தில் உள்ளது. மேலும் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை அகற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு தொலைபேசியின் மூலமாக அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் நீலகண்டன், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் போடுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சுந்தர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் குளத்தின் கரை உடைந்து குடியிருப்புகளை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக அம்பாசமுத்திரம் துர்க்கை அம்மன் கோவில் பெரிய குளம் நிரம்பி கரை உடைந்து நீர் வெளியேறியது. இதன் காரணமாக சக்தி நகர் மற்றும் பெரிய குளம் தெருவில் உள்ள குடியிருப்புகளை நீர் சூழ்ந்தது. முன்னதாக குளத்து நீர் செல்லும் கால்வாயில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அப்போது அதனை அலட்சியம் செய்த அதிகாரிகள் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல தற்போது ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஏரி உடைப்பால் பாதிக்கப்பட்ட 25 குடும்பங்களுக்கு வேண்டிய உதவிகளை அதிமுகவினர் செய்தனர். மாத்தூர் கிராம ஏரி உடைந்ததால் அக்கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த அதிமுகவினர் ஜேசிபி மூலம் ஏரி நீர் செல்வதற்கு ஏற்ப வாய்க்காலை தூர்வாரினர். அத்துடன் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 25 குடும்பங்களை முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தனர். இதை கண்ட பொதுமக்கள் அதிகாரிகள் செய்ய வேண்டியதையெல்லாம் அதிமுகவினர் தான் செய்கின்றனர் என கூறி நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கீரை ஊராட்சி மன்றத்திற்கு 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டி கொடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் மிகவும் பழுதடைந்து காணப்படுவதுடன் லேசான மழை பெய்தாலே ஓடுகிறது. இதனால் ஆவணங்களை பாதுகாத்து வைக்க முடியாத நிலை உள்ளது. எனவே புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக ஸ்டாலின் அரசு உள்ளதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுசா வந்தா சந்தோஷம். இப்படி டேமேஜான காலகட்டத்தில் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இருக்கிறோன்னு தெரியல, எப்போ இடிஞ்சு விழுகும்னு தெரியல. அங்கனைக்கு அங்கே ஊத்துது. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. புது பில்டிங் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த புயலுக்கு வந்திருக்க 900 கோடியில் எங்களுக்கு 46 லட்சம் ரூபா கொடுத்தா அந்த புது பில்டிங்கு எங்களுக்கு சாங்ஷன் ஆயிரும். மனசு வச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நாங்கள் இப்போ எங்களோட கோரிக்கையை சொல்கிறோம். கோவை அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேயிலை கழிவு கடத்தல் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். துடியலூர் அருகே தேயிலை வாரிய அதிகாரிகள் ஒரு லாரியில் சோதனை நடத்தினர். அப்போது 10 லட்சம் மதிப்பிலான 13,600 கிலோ எடை தேயிலை கழிவுகள் சிக்கியது. இது தொடர்பாக உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் விளக்கம் அளிக்கவும் உரிமையாளர்களுக்கு உத்தரவிட்ட அதிகாரிகள் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதை கண்ட பொதுமக்கள் இப்படி கண்துடைப்பு நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு கடத்தல் தொடர்பாக எடுத்த சட்ட நடவடிக்கைகளை பகிரங்கப்படுத்த வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையினை மடத்துக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் ஆய்வு செய்தார். உடுமலை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து 36,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. இது 50,000 கன அடியாக அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் நீர்வரத்து குறித்து அணையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அணையின் பாதுகாப்பு மற்றும் நீர்வரத்து குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்.
காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிரேட் டி 4ஆம் நிலை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கிராம உதவியாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மேலும் வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னை எழிலகம் முன்பு குடும்பத்தினருடன் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் ஸ்டாலின் அரசை எச்சரித்தனர்.